வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதாவது என்னென்னா சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சிங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 2.5 வருஷம் சொல்கிறோம், சில நேரங்களில் 3 வருஷமாக இருக்கும், சில நேரங்கள் 2.25 வருஷமாக இருக்கும். இப்படி ஒரு சைக்கிள் சனி வரத்துக்கு 29.5 வருஷம் சாதாரணமாக இருக்கக்கூடிய காலம். இப்போது இந்த சனிப்பெயர்ச்சியுடைய விஷயத்துக்கு வருவோம். சனி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். இதில் 2 சிஸ்டம் இருக்குது. ஒன்று திருக்கணிதம், இன்னொன்று வாக்கிய பஞ்சாங்கம். அதான் கோயிலெலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் நமக்கும் இது இல்லை, அதில் கொஞ்சம் வித்தியாசப்படலாம். ஆனால் திருக்கணிதப்படி மார்ச் மாதம் 30ஆம் தேதி இந்த சனி பயிற்சி நடக்கிறது 2025 வருஷம். அப்போ மீன ராசிக்குள்ளே போகக்கூடிய இந்த சனி பகவான் இங்கே இருக்கக்கூடிய காலம் எதுன்னா இந்த வருஷம் 25 டிசம்பர் முடிய, அப்புறம் 26 ஃபுல் இயர் ஜனவரி டு டிசம்பர், அப்புறம் 27 ஜூன் 1ஆம் தேதி தான் அடுத்த சனி பயிற்சி வருது. அப்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் 9 மாதம் கிட்டத்தட்ட. ஆமாம், மார்ச்னா 9 மாதம். 9 மாதம் இந்த வருஷத்துலேயும், அடுத்த வருஷம் ஃபுல்லாகவும், அதுக்கு அடுத்த வருஷத்தில் 5 மாதம் ஃபுல்லாக ஜூன் 1ஆம் தேதி மாறுவார். ஸோ இதுதான் அதோடைய டியூரேஷன். இட்ஸ் லாங் டியூரேஷன். இதில் ஒரு விஷயம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கலான்னா, சனி ஃபார்வர்ட் மோஷன்லேயும் இருக்கார், வக்கரத்துலேயும் இருக்கார். சனி வக்கரம் இந்த வருஷத்தில், அதான் 2025 சனி வக்கரமாகக்கூடிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஜூன் மாதம் தொடங்கி நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த வக்கரம் இருக்குது சனிக்கு. அப்புறம் திரும்ப ஃபார்வர்ட் மோஷனில் போகிறாரு. அதே போல் அடுத்த வருஷம் ஜூலை மாதம் தொடங்கி கிட்டத்தட்ட டிசம்பர் ஃபஸ்ட் வீக் வரைக்கும், நான் சொல்கிறது 2026. அப்போது இதே மாதிரி வக்கரமாகுது. அதுக்கப்புறம் வக்கரம்லாம் இல்லை, நேராக போய் அவர் வெளியில் போகிறார். அது ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2027. அப்போ 2027 தான் மேஷ ராசிக்குள்ளே போகிறார். இது சனியுடைய மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். நடுவில் சில மேஜர் மூமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் மாத பலன்களில் சுக்கிரன் புதன் எல்லாரோட இதையும் நம்ம பார்த்து சொல்கிறோம். ஆனால் இதே மாதிரி சனியை போல் கொஞ்சம் டிலேடு, அதாவது கொஞ்சம் நாள் இருந்து செய்யக்கூடிய யார்? ஒன்று குரு, இன்னொன்று ராகு. ராகு கேது அது ஒரே ஆக்சிஸ். குருவை பொறுத்த வரையில் 30ஆம் தேதி சனி பயிற்சி மார்ச். குரு வர மே மாதம் 2025 வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி அவருடைய பயிற்சி. அவர் எங்கேருந்து எதுக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துலேருந்து மிதுன ராசிக்குள்ளே போவார் குரு. அதுக்கப்புறம் ராகு கேது 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி, 18ஆம் தேதி இரவு சொல்லலாம் ராகு கேது பயிற்சி. இப்போது குருவை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே இருக்கக்கூடிய நாட்கள் அவருக்கும் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் மோஷன்லாம் இருக்குது. அது தனி இது, அதை டீட்டெயிலாக குரு பயிற்சியில் பேசலாம். ஆனால் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறது, அதாவது கடகராசிக்குள்ளே குரு போகக்கூடிய காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் குரு இருக்கார். அடுத்த வருஷம் அதாவது 2026 ஜூன் 1ஆம் தேதி குரு கடகராசிக்குள்ளே போகிறார். அதுக்கப்புறம் சனி பயிற்சி முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 2027 ஜூன் 1 வரைக்கும் குரு அங்கே தான் இருக்கார் கடகத்தில். சரி, இது குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும். இதே நேரத்தில் ராகு கேதுவுடைய ஒரு மூமெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். ராகுவுடைய பயிற்சி எப்போவுமே ரிவர்ஸில் வரும், வக்கரமாகத்தான் நடக்கும். அப்போ ராகு தற்சமயம் இருக்கக்கூடிய மீன ராசிலேருந்து கும்பராசிக்குள்ளே வரக்கூடியது எப்போன்னா, இவர் குரு மே மாதம் 15ஆம் தேதி, ராகு 18ஆம் தேதி அவர் கும்பராசிக்குள்ளே வருவார். அப்போ கேது சிம்ம ராசிக்குள்ளே போவார். இப்போது இந்த ஒரு காலகட்டம் எது வரைக்கும் ராகு கேதுவோடைய பயிற்சி இருக்குன்னா டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே ராகுவும் கேதுவும் அடுத்த பயிற்சி ஏற்படும். அதாவது ராகு மகரத்துக்குள்ளே வருவார், இவர் கடகத்துக்கு போவார் கேது. இது ராகு கேதுவோடைய மூமெண்ட். அதான் இப்போ சனியுடைய இந்த காலத்தில் முக்கியமான பிளானட்ஸ்னால் குருவுடைய மூமெண்ட் பார்க்குறோம், ராகு கேதுவோடைய பயிற்சி அந்த மூமெண்ட்டையும் நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம சனி பயிற்சியோடைய டீட்டெயில்ஸுக்கு போகலாம். கும்பராசி நேயர்களுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா, சனி உங்கள் ராசிக்கு அதிபதி. என்னதான் என் ராசிக்கு அவர் அதிபதியாக இருந்தாலும் என் வீட்லேயும் தான் எனக்கு பெரிய தொல்லடா, அதுதான் உண்மை. அப்போ ஜென்ம சனி, இவ்வளோ நாளாக ஜென்ம சனி. அப்போ இந்த ஜென்ம சனி விலகுவது நன்மையா? ஒரு 10 கிலோ வெயிட்டு என்னுடைய தலையில் நான் சுமந்துட்டுருக்கேன். 10 கிலோவை 5 கிலோ வைக்கினா எனக்கு சந்தோஷம் தானே. ஏன்னா இன்னும் 7 சனி காலம் இருந்தால் கூட சுமைகள் பாதியாக குறையும். ஆனால் சுமை இருக்குது, ஆனால் பாதியாக குறைஞ்சிருச்சு.
நன்மை. சனி வெளியில் போகிறது நன்மை. பாத சனின்னு பேர். நல்லது. இந்த ஒரு காலகட்டத்தில் சனியினால் என்ன நன்மைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன விருத்தி கண்டிப்பாக ஏற்படும். அப்போ ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது குறையும். ஆனால் சனி எப்போவுமே ஒரு குவாலிட்டி ஆஃப் சனி பார்த்தீங்கன்னா, உடனடியாக ரிசல்ட் வராது. கொஞ்சம் கொஞ்சம் நிதானமாக தான் ரிசல்ட்டை தருவார். ஆனால் தருவார். அசட்ஸ் மூலமாக கெயின்ஸ் வருமானா வரும். அது எப்படிப்பட்ட கெயின்ஸு? இப்போது ஒரு பழங்காலத்து வீட்டை வச்சுட்ருப்பாங்க. அங்கங்கே ஒழின்னு இருக்கும். அதை ரிப்பேர் பண்ண என்கிட்ட காசு இல்லை. ஒரு காலகட்டத்தில் இது நடந்தது. ப்ரைம் லொக்காலிட்டி சென்னையிலலாம் அந்த அந்த காலத்தில் அப்போ ப்ரைஸ் எல்லாம் ரைஸ் ஆகும்போது அந்த லேண்டு 1 கோடி, இப்போ 10 கோடி. அப்போ 1 கோடி இருந்தது. அந்த 1 கோடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்போ தாத்தா காலத்தில் வாங்கினது ஒரு ஓட்டு வீடு மாதிரி இருக்கும். நடுவில் சுற்றி லேண்ட் இருக்கும். ஒரு நடுவில் ஓட்டு வீடு மாதிரி இருக்கும். அதில் ஒழுகின்னு இருக்கும். அதில் பாவம் இருந்துன்னு இருப்பார். எவனோ திருட வரான், யார் வேணால் உள்ள வரலாம், நாய் வரும், எல்லாம் வரும். அப்போ எவ்வளோ சொன்னது கேட்கல. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிஞ்சுது. அவன் என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு டெவலப்பர் வந்தால் ஓகே ஜாயின்ட் டெவலப்மெண்ட்டுன்னா அது என்ன இதுன்னா மொத்தத்தில் கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க ஓவர் நைட்டு. அப்போது ஒரு சைக்கிளில் போயின்னு சைக்கிளில் காற்றடிக்கிறது காசு கொடுக்குமா கிடைக்கிறதமா நீங்கள் பார்த்துட்டாலுங்க ஒரு பெரிய. அப்போல்லாம் வந்து உங்களுக்கு என்னென்னா, இந்த மாருதி எஸ்டீம் அதெல்லாம் தான் பெரிய வண்டி. அவன் மாருதி எஸ்டீம் வாங்கிட்டாங்க. அப்படியே கண்ணு எதிர்க்க பார்த்துருந்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, சில நேரங்களில் சில சொத்துக்களை விற்பதினால் ரிலீஃப் ஏற்படும்னா தப்பே இல்லை, செய்யுங்க. ஏன்னா அதில் நீங்கள் லூசர் கிடையாது. அதை வச்சு வேறு ஏதோ வாங்குறீங்க, வேறு ஏதோ பண்ணுறீங்க. ஆனால் உங்கள் வசதிகள் மேம்படுகிறது. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது செய்ய வேண்டியது அவசியமாக தான் இருக்குது. செய்யுங்க. ஸோ அந்த விதத்தில் பணம் வருமா வரும். சொத்துக்களை விற்பதால் பணம் வருமா வரும். காரணம் சனி பார்க்கக்கூடிய வீடுகள். இப்போ சனி வந்து என்ன பண்ணுறார், 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்த்தார். 4 நீங்கள் வசிக்கும் இல்லம். பழைய டப்பா கார் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் தான். இப்போ அந்த காரை வச்சு புது கார் வாங்க. எல்லாமே இப்போ எக்ஸ்சேஞ்ச் மேளா. அதில் மேலங்கோட்டை போகிற வரையும் நீங்கள் தான். எதாவது பெனிஃபிட்டாக செய்யுங்க. அதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜாக வரும். அதுக்கப்புறம் சனி பார்க்கக்கூடிய வீடு என்னென்னா, அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீடு. அப்போ 8ஆம் வீட்டை சனி பார்க்கும்போது என்ன, இந்த மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் அது வரும். அதே நேரத்தில் ஆயுளுக்கு பிரச்சனை வருமா? எல்லாருக்கும் அப்படி வரணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஏற்கனவே ஆயுளில் பிரச்சனை இருக்கிறவனுக்கு அது வரலாம். அந்த வியாதிகள் கூடலாம். அப்போ பெரும்பாலும் இதில் வரக்கூடிய பிரச்சனை என்ன வரும்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ப்ராப்ளம் வரும். சில பேர் ஹார்ட் எயில்மெண்ட்ஸ் வரும். ஸோ டைஜஷன் அண்ட் ஹார்ட் இந்த ஏரியாவில் பிரச்சனை இருந்தால் தயவு செஞ்சு கவனமாக பாருங்கள். இதுக்கான வாய்ப்புகள் உண்டு தான். அப்புறம் சனி பார்க்கக்கூடிய இடம் 11ஆம் வீடு. 11ன்னா என்ன, சொத்துக்கள். அப்போ சொத்தை பார்க்குறதுரா, அதுக்கு தான் சொன்னேன், பெரிய சொத்தை விற்று 4 சொத்தை வாங்கிக்கோ, கொஞ்சம் பேங்கில் போட்டுக்கோ, கையில் நிம்மதியாரு, சொச்ச காலம். ஒன்றுமே இல்லாமல் 4 முழம் வேட்டையோட ஒரு வேளை சாப்பாட்டுக்கே நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் சொத்து பாரு எவ்வளோ வச்சுருக்கேன். நீ அனுபவிக்க மாட்டேன். பின்னால் உன்னுடைய வாரிசுகளை அனுபவிக்கிறதான்னு நமக்கு தெரியாது. நடுவில் கட்சிக்காரன் வந்து ஆட்டையும் போட்டு போயிடுவான். கவனமாக செயல்படுங்கள். காலம் அப்படி இருக்கிறதுனால இப்படிலாம் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஜோசியத்தில் சொல்ல, கட்சிக்காரன் ஆட்டையும் போடுவான்றதெல்லாம் அனுபவத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது எப்படி வேணால் எடுத்துங்க. சரி, இப்போ பாருங்கள் இதை. ஸோ ஸ்மார்ட் ஆக்ட் பண்ணுங்கள். அப்போ இது இப்போ என்ன, நம்மள்கிட்ட இருக்கிற அவைலபிள் ரிசோர்ஸஸை சரியான முறையில் யூஸ் பண்ணுற ஒரு காலம் தான் இந்த 2ல் சனி இருக்கிற காலம். அப்போ அதை ஜுடிஷியஸாக நம்ம பண்ணும்போது பிரச்சனைகள் இல்லை. நம் வாழ்க்கையின் வசதிகள் 4ஆம் வீட்டை சனி பார்க்கும்போது, ஐயா எனக்கு பழைய சொத்து இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா, நானே அப்படியே போயின்னு இருக்கேன், இல்லை சொத்துக்கள் விற்கிறத பற்றி என்கிட்ட பேசுகிறேன், கேட்கலாம், தப்பு இல்லை. அப்போ 4ஆம் வீட்டை சனி பார்த்தால் என்ன ஆகும், நம்முடைய வசதிகளில் பங்கங்கள் ஏற்படலாம். நானே ஒரு லொட்டை சைக்கிள் வச்சுருக்கேன், அதையும் வந்து அவன் லவுட்டின் போட்டான், இல்லை நானும் வாங்குகிறோம். நான் ஒரு 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 டிவிஎஸ் 50ல் போய் நிறுத்தியிருக்கேன், அதையும் ஒருத்தன் தள்ளு போட்டாயா. ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நாளை அவர் பார்த்துட்ருக்காருல்ல. அப்போ என்ன நடக்குது, எவனோ ஒருத்தன் போகிறவன் நம்ம அதிர்ஷ்டம். நம்மளுடைய வண்டியை பார்த்தா BMW மாதிரி தெரியும், டிவிஎஸ் 50 அவங்க கண்ணுக்கு BMWவாக தெரியும். அது என்ன பண்ணுறது, ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை.
ஏன்னா அதான் இப்போ அப்புறம் என்ன எல்லாம் சொல்லுவான் 7:30 அது சரியானா சரியாயிடும். அப்போ இங்கே பிரச்சனை. இவர் பார்க்கக்கூடிய இடம் 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டை அவர் பார்க்கும்போது ஆக்சிடென்ட்ஸுன்றது 8ஆம் வீடு. இப்போ 4ஆம் வீட்டையும் பார்த்தார், 8ஆம் வீட்டையும் பார்த்தார். டோன்ட் ஆக்சிடென்ட்ஸ். அப்போது எதில் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும்? வண்டி வாகனங்களை இயக்கும் போது ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப எராட்டிக்காக யூஸ் பண்ணாதீங்க. முக்கியமாக ஒரு க்ளூ சொல்கிறேன். இந்த அஷ்டமின்ற தினத்திலலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பிள்ளையாரை வணங்கிட்டு செய்யுங்க வேலையை. அவேர்னஸாக இருங்க. பெரும்பாலும் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த அஷ்டமி அப்படின்றது நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இரு அப்படின்ட்டு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தில் ஒரு கன்சிஸ்டன்ட் மானிட்டரிங் இஸ் எசென்ஷியல். ஆரோக்கியம் சரியாக இருக்கா, பிரச்சனை இருக்கா, சரி இதுக்கான மருந்து என்ன? இப்போது நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் அப்படின்னு டாக்டரே சொல்லுவான். அப்போ ப்ரிவென்ஷன் வரக்கூடிய லெவலில் நம்ம ஆக்ட் பண்ண வேண்டியது அவசியம். இது எப்படின்னா, ஒரு டிசாஸ்டர் வருது அப்படின்னா நம்ம முன்னாலே ப்ரிப்பேர்டாக இருந்தோம்னா அது ஆகாது. இப்போ உங்களுக்கு டிசாஸ்டர் வரும்னு சொல்ல, ஆனால் யூ மே பி எக்ஸ்பெக்டிங் இட். அது வரலாம், அண்டர் எக்ஸ்பெக்டேஷன் தான் அது. பட் வராமல் போனால் ரொம்ப சௌக்கியம், நன்மை. ஸோ ஜாக்கிரதையாக இரு, அவ்வளோதான். அப்போது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதில் ஏதாவது இருக்குமா? ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு? உங்களுடைய குழந்தைகளால் சந்தோஷம். குழந்தை பாக்கியம் இல்லை என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். நம்ம சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்முடைய செலவுகள் கூடும், ஆனால் வருமானமும் கூடும். எனக்கு பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குது, பிரச்சனை இல்லை, ஐ கேன் டேக் கேர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னா எப்போவுமே சனி 8ஐ பார்க்கும்போது 2ஆம் வீட்டில் இருந்தால் எனக்கு 1000 ரூபா செலவு மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் அதோடைய அர்த்தம். அப்போ சனி அதற்கான வருமானத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறது நீ உள்ளே இருக்கக்கூடிய விஷயம், சூட்சமம், புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி பார்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது 11ஆம் வீடு. 11ஆம் வீடுன்னு சொல்லும்போது ஒரு சின்ன விஷயம் எங்கே அடிக்கும்னா, நமக்கு மூத்தோர்களால் நம்ம எதிர்பார்க்குற உதவிகள் வராமல் போகலாம். எங்கள் அண்ணா செய்வாங்க, அக்கா செய்வாங்க, கை வரிச்சிடுவாங்க. அந்த நேரம் அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கலாம், மேபி கை வரிச்சிடுவாங்க. சில நேரங்களில் நண்பர்களால் எனக்கு உதவி வருமா? குறிப்பாக இந்த கும்பத்தில் இருக்கிற நட்சத்திரத்தில் சதயத்தை பற்றி சொன்னால் ஒன் வே டிராஃபிக் சொல்லுவேன் நான் எப்போவுமே. சதயத்துக்கு நீங்கள் தான் உதவி பண்ணுவீங்க, அவங்கள்ட்ட இந்த யார்ட்டையும் ரிட்டர்ன் வராது. ஸோ அதுதான் சதயத்துடைய ஒரு வரம். அதுக்காக உங்கள் நிலையை நீங்கள் மாற்றிக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். அவன் நேச்சரில் அவன் இருக்கு, அதான் நல்லது. இப்போ இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, பெரிய அளவுக்கு உதவி வெளிலேருந்து வராது. இப்போ தன் கையே தனக்கு உதவி, அப்படி தான் இருக்கும். அப்போ இந்த காலகட்டம் எனக்கு ஏதாவது விதத்தில் உயர்வை தருமா? உயர்வை தரும். ஆனால் அந்த உயர்வு என்பது ஸ்பீடாக வரல, படிப்படியாக வரும். ஏன்னா எப்போ அவர் வெளியில் போயிட்டாரோ அப்போ அவங்க பேர்டன்ஸ் குறையிறது. ஜென்ம சனியில் நமக்கு எல்லாம் பிளாக்ஸு. இது அப்படி இல்லை. அட்லீஸ்ட் அந்த பிளாக் குறைஞ்சி போய்டுறது, தாண்டி குதிக்கலாம். குட்டிச்சவராவது ஆகிடுறது. ஸோ குட்டிச்சவர்னால் தாண்டி குதிச்சிடலாம். பெரிய சவர்னால் மதில் சோர்னால் அப்படி பார்க்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் வித்தியாசம். அதனால் இது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ கரஸ்பாண்டிங்காக மற்ற பிளானட்டரி மூமெண்ட்ஸை பார்க்கும்போது 100% வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டிகள் கதவை தட்டும். அப்போ வெளிநாடு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே போய்ட்டு ஒன்றும் உங்களுக்கு ராஜா மாதிரி கிரீடம் வைக்க போல, என்ன நம்மளை விட அங்கே இன்னும் பெட்டர் வேல்யூ ஃபார் மணி. அதனால உங்களுக்கு கூடுதல் சன்மானம் சம்பளம்னு வருது. குடும்பம் நல்லபடியாக இருக்குது. குடும்பம் அடுத்தபடி குடும்பம் நல்லா இருக்குது, அதையும் புரிஞ்சுங்க. குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, எல்லோரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க, ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் பிரச்சனை இல்லைனாலே உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். அப்போது தனிப்பட்ட முறையில் சில ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்க தான் செய்யும். ஆனால் ஓவரால் எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களை டச் பண்ணாது. அதனால் என்ன ஆகும், நம்ம சௌக்கியமாக இருப்போம். நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கில் ஒன்றும் பெரிய உயர்மை தவிர குறையாது. நான் சொல்கிற மாதிரி சில நேரங்களில் சொத்துக்கள் தான், அதனால் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் உயரும். சொத்துக்கள் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட குடும்பத்தில் ஆதரவாக இருப்பதாலும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதாலும், நல்ல ஒரு ஏர்னிங்ஸுக்கான ஒரு ஓப்பனிங்ஸ் ஏற்படுவதாலும் நன்மைகள் வரும். சரி, அந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள்லேயே வர ஆரம்பிக்கும்.
ஆனால் எக்ஸாக்டாக அது ஓப்பனிங் டைம் அப்படின்னா அது பெரும்பாலும் நல்ல ப்ராக்ரஸ் ஆகி நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் பெரிய விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டு அதனுடைய நற்பலன்களை நீங்கள் 2026 கண்டிப்பாக அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். 2வது விஷயம், குழந்தை பாக்கியம். ரொம்ப நாளாக இல்லை, ஐவிஎஃப்லாம் போகிறோம், இது கரெக்ட் டைம். இப்போ ஐவிஎஃப்லாம் போனீங்கன்னா பிறந்துடும், நல்லபடியாக ஓகே ஆகிடும். நார்மலாக பிறகுள்ளது நார்மலாக பிறக்கும். ஏற்கனவே ஏதாவது ஜென்வன் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தால் இதுதான் பண்ணி ஆகணும், அப்போ அது பிறக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பலனை தருவார். வெளிநாடு போய் நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வெளிநாடு போக முடியும். அங்கே போய் உங்களுடைய ஹையர் கோர்சஸை படிக்க முடியும். புத்தி விஷாலமாக இருக்கும், கற்பூர புத்தியை போல் இருப்பீங்க. நல்லா படிப்புக்கு நல்லா இருக்குது. பல விஷயங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல எனர்ஜியை கொடுப்பார், நன்மைகள் தான் ஏற்படும். அதனால் ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய அதே பாதிப்புகளோடு நான் இந்த சனியிலும் இருக்க போகிறேன்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை விடுங்கள். அப்படியெல்லாம் நீங்கள் இருக்க போகிறது இல்லை. நல்லா இருப்பீங்க, சௌக்கியமாக இருப்பீங்க. அப்போது இந்த 7.5 சனியில் நான் ஏதாவது செய்யலாமா? கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா நல்லது. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் 7.5 சனி. அப்போ நமக்கு தடைகள் வராமல் தடைகள்லாம் நீங்கணும். அப்படின்னும் போது அந்த சனீஸ்வரனை வழிபடுவது நல்லது. அப்போ சனியுடைய முக்கியமான ஸ்தலங்கள் எது இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை போங்க. குறைஞ்ச 25 ஒரு வாட்டி போங்க, 26 ஒரு வாட்டி போங்க, 27 அவர் உங்களை விட்டு போயிடுவார், அதாவது 3ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அதனால் விடுதலை. குறைஞ்சது 25, 26 ஒரு முறை நல்லபடியாக சனிக்கு பரிகாரம் செய்யுங்க, நன்மை. சில நேரங்களில் ஃபினான்ஷியலாக எனக்கு சில கிரன்ச் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ப்ராப்பர்ட்டியை விற்றா, ஐயோ அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாமல் 2 சொந்தக்காரன் கம்பி நீட்டிகிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவான், சைனும் போட மாட்டான், வயசான 2 கேஸ் இருக்கும். இதெல்லாம் எதுக்குப்பா விற்கணும்னு கை நடிங்கன்னா சொல்லிக்கின்னு இருக்கும். அது என்னையும் டிக்கெட் வாங்க போகிறது அதுக்கே தெரியாது, ஆனால் சொல்லும். ஸோ இதெல்லாம் இருக்கும். அப்போது உங்களுக்கு என்ன மன வருத்தம் வரும், ஐயோ இது விடுதலை, நம்ம விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா, நடக்க முடியாமல் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு நிலை இருக்கும்போது சனீஸ்வரனுடைய ஒரு பிரச்சனைகளை தீர்க்க சனி ஹோமம்னு இருக்குது. இந்த சனி ஹோமம் சகலவித நன்மைகளையும் பெற்றுத்தரும். இந்த சனி ஹோமம் எங்கே செய்யணும்னா திருநள்ளாறில் செய்வாங்க. அங்கே போய் 1 நாள் 2 நாள் ஸ்டே பண்ணி அதற்கான ஒரு கட்டணங்கள்லாம் கோயிலில் கட்ட வேண்டி வரும், கட்டினீங்கன்னா செய்வாங்க. அதுபோல் பரிகாரங்கள் சில நன்மைகளை நிறைத்து தரும். ஆனால் எதுவுமே ஒரு பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் செய்யணும். சில பேருக்கு நான் பரிகாரங்கள் சொல்லி என்ன பண்ணுவான், என்கிட்ட கேள்வி கேட்குறான், சார் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் விளக்கேற்றுறேன் சார், அர்ச்சனை பண்ணேன் சார், ஒன்றுமே நடக்கலையே சார், சார் நான் டிக்கெட் வாங்கினேன் சார், உள்ளே போய் ரஜினி படம் பார்த்தேன் சார், அது மாதிரி ஆடாது, இப்படி தான் கேட்குறாங்க. ஸோ இவங்களுக்கு பரிகாரம் சொல்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா பரிகாரன்றது என்ன நம்புறது இல்லை, தெய்வத்தை நம்புறது. இப்போ தெய்வத்தை நம்ப நான் ஒரு வழி காட்டுறேன், அவ்வளோதான். அப்போ தெய்வத்திட்ட போய் நீ மன்றாடு, தெய்வத்திட்ட போய் உண்மையாக பேசு, அந்த தெய்வம் உனக்கு வழிவிடும். ஆனால் அவர் சொல்லிட்டாரு ஐயரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஓரமாக போய் தம்மடிச்சுருந்தேன்னா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. அப்போ எல்லாம் ஃப்ராடுப்பா அப்படின்ட்டு போயிடுவேன். ஃபஸ்ட்டு அந்த ஆட்டிடியூட் இருக்கணும். கையில் காசு இருக்கேன்னு அது பண்ணக்கூடாது, அந்த ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும். இதெல்லாம் இருந்து பண்ணிவிட்டு தெய்வமே எனக்கு வழி, நல்ல வழி காமி, என்னை காப்பாற்றுன்னு வேண்டிங்க, அப்போ அவர் வருவார். என்னமோ டிக்கெட் வாங்கி உள்ளே போய் சினிமா என்ன ஆரம்பிக்கலன்னு விசில் அடிக்கிற மாதிரி இருக்குது பண்ணுறது. நிறைய பேர் என்கிட்ட இப்படி கேட்குறாங்க, சார் நீங்கள் சொன்ன பரிகாரம்லாம் பண்ணிட்டேன் சார், ஒன்றுமே நடக்கலை சார். அப்போ உனக்கு நான் பரிகாரம் சொல்லியிருக்கவே கூடாதுன்னு நான் நினச்சேன். ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுங்க, பாமரத்தனமாக இல்லாமல் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. அப்போ இதெல்லாம் போலியா அப்படின்னு ஒரு வாதம், தாராளமாக டிவியில் ஷோ இருக்குது, போய் வாதம் பண்ணுங்க, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, போய் வாதம் பண்ணுங்க. இதெல்லாம் போலி நம்பாத, ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க, கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை. நம்பிக்கை இருந்தால் நல்வழி பிறக்கும். இட்ஸ் அப் டு யூ. ஸோ இது சில பேருக்காக சொல்கிறேன். பெரும்பாலானவங்க ரொம்ப கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸோடு தான் இருக்காங்க. ஆனால் சில பேர் இப்படியும் இருக்கிறார்கள், இவர்களுக்கு இதை சொல்லித்தான் ஆக வேண்டியதாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய டெடிக்கேஷன், சின்சியாரிட்டி, அப்புறம் வெள்ளை மனம். கல்மிஷம் இருந்தால் ஒன்றுமே நடக்காது, வெள்ளை மனமாக இருக்கணும். சாமி இவன் சீக்கிரம் டிக்கெட், என் தாத்தா எனக்கு சைன் பண்ண மாட்டேன்ற, சீக்கிரம் வர ஆயிடுச்சுக்கா, அப்படியெல்லாம் தயவு செஞ்சு வேண்டாதீங்க.
எனக்கு வழிகாமின்னு வேண்டிங்க, அது வேறு விஷயம். தாத்தாவே மனசு மாதிரி சைன் போட்டுருவார். அதை விட்டு வேறு மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. இதெல்லாம் கலிகாலம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. பட் நல்ல மனசோட நல்லபடியாக நீங்கள் பண்ணும்போது இந்த சனி உங்கள் பாரத்தை வெகுவாக குறைப்பார். லைஃப்பில் நிம்மதியாக இருப்பீங்க, கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க, பல கதவுகளும் திறக்கும். தைரியமாக செயல்படுங்க. வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.